ஒரு இளைஞன் முருகனை பார்க்க முருகன் கோயில் சென்றினான். செந்நிறமான சேயோன் கையில் வேலோடனும் சேவல் கொடியுடனும் அழகாக காட்சியளித்துக் கொண்டிருந்தான். அப்போது கையில் வேலோடனும் சேவலுடனும் கோயிலுக்குள் நுழைந்த அந்த இளைஞன், டே முட்டாப்பைய முருகா, உனக்காக எங்கள் அம்மா ஆசாசையாக வேலும் சேவலும் சாத்திரான்னு வேண்டிக்கிட்டாங்க. ஆனால் நீ அவங்க வேண்டலை நிறைவேற்றினியா? என்னடா நிறைவேற்றிக்கிட்டு இருக்க நீனு? எங்கள் அம்மா எனக்காக ஒரு பொண்ணை மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மனமுருகி வேண்டிக்கிட்டாங்க. எல்லாம் கூடி வர நேரத்தில் இப்படி ஆட்டையை கலைச்சிட்டிய முருகா பயலேன்னு தான் மனதில் உள்ள மனக்குமரல்களை முருகனை பார்த்து கொட்டி கொண்டிருந்தான். கொட்டியதை விட ஏசினான் என்றே சொல்ல வேண்டும். ஆம், அவன் தனது வேண்டல் நிறைவேறாமல் அம்மா வேண்டுதலை நிறைவேற்ற வந்ததனால் ஏசி கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் 2 மாய அரக்கர்கள் அவ்விடம் வந்தனர். வந்தவர்கள் அந்த இளைஞனை கையோடு தூக்கி கொண்டு காத்தில் பறந்து சென்றனர். பறந்து சொல்லும் போதும், ஐயோ என்னை விட்டுருங்க, எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே புள்ள, தலைச்சம் புள்ள, என்னால் முடியாது கெஞ்சினான், கதறினான். அந்த அரக்கர்கள் அந்த இளைஞனின் கதறலை கண்டு கொள்ளவே இல்லை. ஆம், அந்த அரக்கர்கள் அந்த இளைஞனை மாயங்கள் நிறைந்த ஒரு குகையில், இருட்டான குகையில் தூக்கி சென்றனர். அந்த இருட்டில் தங்க நகைகளும் வைர கற்களும் அந்த இருட்டுக்கு ஒளி சேர்த்தது. மின்மினி பூச்சிகள் பறந்தது, வௌவால்கள் பறந்து சென்றது. அந்த குகையில் ஒரு சிறையில் அந்த இளைஞனை அடைத்தனர். சிறையில் அடைப்பட்டதும் அந்த இளைஞன் கதறினான், என்னால் முடியல, பயமா இருக்கு, என்னால் ரொம்ப ரொம்ப முடியல, பயமா இருக்கு கெஞ்சினான், கதறினான். அந்த அரக்கர்கள் கண்டு கொள்ளவே இல்லை. அந்த இடத்தில் சந்தின் வழியாக, புகையில் இருந்த ஒரு சந்தின் வழியாக ஒரு வெள்ளை எலி வந்தது. அந்த வெள்ளை எலியை கண்டும் அந்த இளைஞன் கதறினான், அலறினான், கெஞ்சினான். அப்போதும் அந்த வெள்ளை எலி அவன் உடல் மேல் ஏறி விளையாடியது. அந்த வெள்ளை எலியின் காலிலேயே அவன் விழ போய்விட்டான். அந்த அளவுக்கு அந்த குகையின் இருட்டு அந்த இளைஞனை பயமுறுத்தியது, கடுமையான பயமுறுத்தியது. ஆம், கடும் பயத்தை அந்த இளைஞனுக்கு தந்தது. அப்பொழுது திடீரென ஒரு மந்திரவாதி வந்தான். மந்திரவாதியை பார்த்ததும் அஞ்சினான், கதறினான். தனது மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த இளைஞனை மேலே தூக்கி நிறுத்தி ஒரு மாயப்பந்தில் அவனுடைய அம்மாவையே அந்த இளைஞனுக்கு காட்டினான். நான் செய்யும் வேலையை நீ செய்யவில்லை என்றால் உன் தாயின் உயிரை நான் பறிப்பேன் என அந்த இளைஞனையே மிரட்டினான். அந்த மிரட்டலை கண்டு அந்த இளைஞன் உடல்கள் தானாக நடுங்கியது. மயிர்களும் உடலில் உள்ள முடிகளும் சிலிர்த்து எழுந்தது. அந்த அளவுக்கு பயத்தை அந்த மந்திரவாதியின் செய்கையும் கண்களும் உடல் மொழியும் அந்த இளைஞனுக்கு ஏற்படுத்தியது. அவன் அந்த மந்திரவாதி அந்த இளைஞனை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து சென்றான். ஆம், அவனது மாயப்பந்தில் ஒரு வெள்ளியால் ஆன கை கிளவுஸை காட்டினான். அந்த கை கிளவுஸை நீ திருட வேண்டும் என அவனுக்கு ஆணையிட்டான். தன்னை அறியாமலே தலையாட்டினான் அந்த இளைஞன்.